அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு ஜிஎஸ்சில் என்னென்ன டாபிக் வருது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதோட வேர் டு ஸ்டடியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு இதெல்லாம் படித்தா போதும். அதே குரூப் 4 எழுதுறீங்க அப்படின்னாலும் இந்த புத்தகம் மட்டும் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெடி பண்ணி கொடுத்த ஒரு பிடிஎஃப் தான் இது நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சயின்ஸ் டாபிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குரூப் 2 குரூப் 4க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து வரும். அதுவே குரூப் 1 இருக்குது அப்படின்னா ஒரு 10 கொஷின் சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க சிலபஸ். நீங்கள் எது படிச்சிங்க அப்படின்னாலும் ஓகே. நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் பக்கத்துலேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்க்குறோம். அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும் கற்றுணர்ந்து கற்றலும், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் புக்கில் எங்கேயுமே கவர் ஆகாது. ஓகேவா? இதில் கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 4 விஷயங்கள் கொடுத்துட்டு இது புரிந்துணர்வு கட்டுறதுல வருமா இல்லை படித்து பிடிக்கிறதுல வருதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் கொஷினை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளோட காமன் சென்ஸ் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதின எக்ஸாமில் ஒரு கொஷின் வந்துச்சு. என்ன வந்தது அப்படின்னா, இப்போ நல்லா மனப்பாடம் பண்ணி படிக்கிறான், மனப்பாடத்தில் அறிவாக இருக்கான் அப்படின்னா நம்ம இந்த கீழே இருக்க 4 பாயிண்டில் நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படித்ததை திரும்ப ரீகால் பண்ணுறது, படித்ததை மற்றவங்களுக்கு சொல்ல முடிகிறது, படித்ததை புரிஞ்சிக்கிறது, அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போது மனப்பாடம் அப்படின்றது நம்மளுக்கு எதில் வருது? புரிஞ்சிக்கிறது அப்படின்றதுல இல்லை. ஓகேவா? வெறுமனே மனப்பாடம் அப்படின்னு பண்ணும்போது அவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டி வச்சு அவங்களால பண்ணிக்க முடியும். அப்போ புரிஞ்சிக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற ஆப்ஷன்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் இந்த ஒரு கொஷின் எப்படி 1லேருந்து 2 கொஷின் இந்த டாப்பிக்லேருந்தே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க இதில் கேட்ட மாதிரியே தான் கொஷினை கேட்குறாங்க. அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஒரு மார்க் எல்லாராலையுமே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுலேருந்து கேட்டாங்கன்னா. அதனால் ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக இயற்பியல் அளவீடுகள் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6th-லேருந்து 11th வரைக்குமே அளவீடுகள்னு ஒரு லெசன் வரும். 10th மட்டும்தான் அது வராது. ஓகேவா? அப்போ 6th அளவீடுகள் லெசன், 7th இருக்க அளவீடுகள் லெசன், 8th இருக்க அளவீடுகள் லெசன், 9th இருக்க அளவீடுகள், 11th இருக்க அளவீடுகள், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் 6th பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக இருக்கும். அது 6th படிச்சுட்டு உடனே 7th படிக்கணும். ஓகேவா? 7th முடிச்சுட்டு அடுத்து 8th முடிக்கணும், 9th முடிக்கணும். இந்த மாதிரி அளவீடுகள்னு ஒரு டாபிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 11th வரைக்கும் இருக்கிற எல்லா அளவீடுகள் லெசனையும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களால் சயின்ஸில் படிக்க முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அளவீடுகளில் ஒரு ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட்டு, புக் பேக் கண்டென்ட், இது எல்லாமே 6th இருக்குது. இல்லை 6th-லேருந்து 11th வரைக்கும் ஒரு தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? அடுத்ததாக பேரண்டத்தின் இயல்புகள், இதுலேயும் அதே மாதிரி தான். 7th அண்டம் மற்றும் விண்வெளின்னு ஒரு லெசன் இருக்குது. 8th அண்டம் மற்றும் அறிவியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. 9th அண்டம்னு ஒரு லெசன் இருக்குது. அதே மாதிரி 6th சோஷியல் புக்லேயும் அண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இந்த எல்லா லெசன்லேயுமே இந்த பேரண்டத்தின் இயல்புகள் அப்படின்ற டாப்பிக்கான நோட்ஸ் அதில் கிடைக்கும். அதை நம்ம படித்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்ததாக பொது அறிவியல் விதிகள், இது 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம படிச்சுக்கணும். சயின்டிஃபிக் லாஸு இது நம்ம படிக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகேவா? இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்காம கூட போவாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபார்முலாஸை புக் பேக்கில் இருக்கிறது, பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். அடுத்தது என்ன டாபிக்? இயக்கவியல், விசை, அழுத்தம், இயக்க மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல், இது எல்லாமே இயக்கம்னு சொல்லிட்டு எந்தெந்த லெசன்லாம் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். 6th விசை மற்றும் இயக்கம்னு ஒரு லெசன் இருக்கும். 7th
விசை மற்றும் இயக்கம்னு ஒரு லெசன் இருக்கும். 8th விசை மற்றும் இயக்கம் அழுத்தம்னு ஒரு லெசன் இருக்கும். 9th இயக்கம்னு ஒரு லெசன் இருக்குது. 10th இயக்க விதிகள் இருக்குது. 11th இயக்கவியல் இருக்குது. 11th இயக்க விதிகள் இருக்குது. இதில் நீங்கள் 11th லெசனை மட்டும் விட்டுடுங்க, ஓகேவா? மற்றபடி மீதி இருக்கிற லெசன்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா 11th இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு குரூப் 4 அதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 10th இயக்க விதிகள் லெசன்லேருந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்திருக்கு கொஷின்ஸ். அதனால் 10th இயக்கவியல் நல்லா படிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதுலாம் நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பருப்பொருளின் பண்புகள் 11th ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, பருப்பொருளின் பண்புகள் இந்த டாப்பிக்கு. அதை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மின்னியல்னு பார்க்கும்போது 6th 10th வரைக்கும் மின்னியல்னு ஒரு லெசன் இருக்கும், சரியா? அந்த லெசனை வந்து நீங்கள் 1 by 1 படிச்சுக்கணும். 6th முடிச்சுட்டு 7th முடிச்சுட்டு 8th அந்த மாதிரி படிச்சிங்கன்னா இந்த ஒரு டாபிக் வந்து கவர் ஆகிடும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். ஏன்னா 6th ஒரு லெசன் இருக்கும், அந்த பேர் எதுவுமே மாற்றாமல் அப்படியே வந்து இப்போ ஹையர் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க கண்டென்ட்டை. அப்போ உங்களுக்கு 6th படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட 7th கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக காந்தவியல்னு ஒரு லெசன். இது 6th 8th 9th 3 லெசன் இருக்குது. அடுத்ததாக ஒளி, அதாவது லைட்டு பார்த்திங்கன்னா 7th 8th 9th 10th 4 பாடத்துலையும் நம்மளுக்கு வந்து இருக்குது லைட் அப்படின்ற சப்ஜெக்ட்டு. 10th மட்டும் ஆப்டிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும், சரியா? அடுத்ததாக சவுண்டு பார்த்திங்க அப்படின்னாலும் 8th 9th 10th 3த்துலேயும் இருக்குது, ஓகேவா? அடுத்ததாக வெப்பமும் பார்த்தீங்கன்னா 6th 10th வரைக்கும் எல்லா லெசன்லையுமே வந்து ஒரு லெசன் வந்து வெப்பம் பற்றி இருக்கும். வெப்பம் மற்றும் வெப்பநிலை, வெப்ப இயற்பியல் அப்படின்ட்டு. இதில் 10th இருக்க புக்கில் இருக்க லெசன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? அடுத்ததாக அணுக்கரு இயற்பியல். இதில் 10th லெசன் படித்தாலே போதுமானது. அதை மீறி படிக்கணும் அப்படின்னா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல்னு 12th ஒரு லெசன் இருக்குது, அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது லேசர், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புகள், அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். இதுக்கு 12th வந்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் ரொம்ப பெருசாக இருக்கும். அது நீங்கள் இந்த 6 மாதத்தில் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சரியா? அடுத்ததாக தனிமங்களும் சேர்மங்களும் மற்றும் உலோகவியல்னு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், மெட்டலர்ஜி அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8th 9th 2 லெசன் வருது. 8th வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படின்னு ஒரு லெசனு. 9th தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணைகள்னு ஒரு லெசன். அதுவே 9th கார்பனும் அதன் சேர்மங்களும்னு ஒரு லெசன். 10th தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை, கார்பனும் அதன் சேர்மங்களும். இதில் பார்த்தீங்கன்னா 8th இருக்கிற நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அந்த லெசன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 9th 10th இருக்கிற கார்பனும் அதன் சேர்மங்களும் அந்த லெசன் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து எப்பயாச்சும் வருது. அடுத்ததாக அமிலங்கள் காரங்களில் இருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் சயின்ஸை ஒமிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அமிலங்கள் காரங்கள் லெசனை மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க. 8th புக்கில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள்னு ஒரு லெசன் இருக்கும். 9th புக்லேயும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள்னு ஒரு லெசன் இருக்கும். 10th வேதி வினைகளின் வகைகள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த லெசன்லாம் எல்லாருமே படித்து புரிஞ்சிக்க முடியும். சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதனால் ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கலாம். அடுத்ததாக பெட்ரோலிய பொருட்களுக்கு 8th வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து சில விஷயங்கள் கவர் ஆகும். அடுத்ததாக உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். இதில் 9th புக்கில் பொருளாதார உயிரியல்னு ஒரு லெசன் இருக்குது. 8th பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மைன்னு ஒரு லெசன் இருக்குது. இதில் வந்து இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பற்றி கொஷின் வந்து இருக்குது. நான் எப்படி அமிலங்கள் காரங்கள் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குமோ அதே மாதிரி உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் கூட இருக்காது. அதனால் இந்த டாபிக் வந்து நீங்கள் பழைய கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இந்த லெசனையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயும் நம்மளுக்கு நல்ல மார்க் வந்து வரும். அடுத்ததாக உணவில் கலப்படம். இந்த ஒரு டாப்பிக்கு ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் 9th புக்கில் இருக்கும். அந்த லெசன் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 6th அன்றாட வாழ்வில் தாவரங்கள் வாழும் உலகம், விலங்குகள் வாழும் உலகம், அன்றாட வாழ்வில் விலங்குகள், செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லெசன் வந்து இருக்குது, ஓகேவா? 6th ஒரு 3 லெசன்.
இதில் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 6th புக்கில் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கா. 6th தாவரங்கள் வாழும் உலகம், விலங்குகள் வாழும் உலகம், அன்றாட வாழ்வில் விலங்குகள், செல். இப்போ 6th 7th 2 கிளாஸ்லேயுமே நம்மளுக்கு இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. ஓகேவா. அடுத்ததாக உயிரினங்களின் வகைப்பாடு அப்படின்ட்டு ஒரு லெசன் இருக்குது. இதில் வந்து 7th புக்கில் வகைப்பாட்டியலின் அடிப்படை அப்படின்னு ஒரு லெசனும், தாவர உலகம்னு 8th ஒரு லெசனும், விலங்கு உலகம் அப்படின்னு 8th ஒரு லெசனும், தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னு 9th ஒரு லெசன் வந்து இருக்குது. ஓகேவா. இந்த 4 லெசன் படிச்சிங்க அப்படின்னா உயிரினங்களின் வகைப்பாடு அப்படின்ற டாபிக் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். சரியா. அடுத்ததாக பரிணாமம். இந்த பரிணாமம் பற்றியும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. பரிணாமமும் கேட்பாங்க, அடுத்தது மரபியலும் கேட்பாங்க. இதில் பரிணாமம் வந்து உயிரின் தோற்றமும் பரிணாமமும் அப்படின்னு ஒரு லெசன் 10th புக்கில் இருக்குது. ரெண்டாவதாக 12th ஜுவாலஜியில் பரிணாமம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேவா. நீங்கள் 10th முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா 12th வந்து போய் பாருங்கள். அடுத்ததாக மரபியல் லெசன் ரொம்ப முக்கியம். மரபியலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மரபியல் லெசன்லேருந்து டைரெக்டாக கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. அது இல்லாமல் ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா மரபு கடத்தல் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. அடுத்ததாக மூலக்கூறு மரபியல்னு ஒரு லெசன் இருக்குது. இப்போ நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த